வணக்கம். குழந்தை பாக்கியத்துக்கு நாங்கள் செயற்கை முறை கருக்கட்டல் என்கென்று சொல்கின்ற பொழுது இதில் 2 வகையான சிகிச்சை முறைகளை பொதுவாக குறிக்கலாம். ஒன்று ஐயுஐ சிகிச்சை முறை, மற்றது ஐவிஎஃப் சிகிச்சை முறை. ஐயுஐ என்பது ஒரு எளிய ஆரம்பகட்ட சிகிச்சை. இதில் ஓரளவுக்குத்தான் நாங்கள் வெற்றி வீதத்தை எதிர்பார்க்கலாம். இதுக்கிலே பெண்களில் பலோப்பியன் குழாய்களிலே அடைப்புகள் எதுவும் இல்லாது இருந்தால், ஓரளவு விந்து எண்ணிக்கைகளும் சராசரியாக காணக்கூடியதாக இருந்தால் இந்த ஐயுஐ சிகிச்சையில் வெற்றியை அடையலாம். இது விகிதாசாரத்தில் கதைத்தோம் என்று சொன்னால் 100% எடுத்துக்கொண்டால் ஒரு 10% அல்லது 15% தான் அந்த வெற்றி வீதம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதிலே பெண்ணின் முக்கியமாக பலோப்பியன் குழாய்கள் அடைப்புகள் இல்லாமல் நன்றாக தொழிற்படக்கூடியவையாக இருக்க வேணும். சூழ்முட்டைகளும் இலகுவில் வளரக்கூடியதாக இருக்க வேணும். விந்துகள் நன்று சராசரியாக இருக்க வேண்டும். மிக குறைவான விந்துகளை இருந்தால் ஐயுஐ சிகிச்சை முறையிலே நாங்கள் காலத்தை வீணடிக்க முடியாது. அதே போன்று பலோப்பியன் குழாய்கள் ஏற்கனவே எக்டோபிக் பிரெக்னன்சி குழாய் டியூபிலே கருத்தங்கி குழாயை எடுத்தவர்கள் இவ்வாறான சிகிச்சைகளிலே காலதாமதத்தை செலவழிக்க முடியாது. ஏனென்றால் இவற்றில் வெற்றி வீதத்தை நாங்கள் ஐயுஐ முறை மூலம் வெற்றி கொள்ள முடியாது. எனவே இது போன்ற பிரச்சனைகள் இல்லாதவர்கள், அதாவது பலோப்பியன் குழாய்கள் அடைப்பு இல்லை, சூழ்முட்டைகள் சராசரியாக வளரக்கூடிய திறன் உள்ளவர்கள், விந்துகள் மிக குறைவில் இல்லாமல் சராசரியாக இருப்பவர்கள் ஐயுஐயை ஒரு 3 தடவை செய்து அதிலே வெற்றியை காணக்கூடியதாக இருக்குமா என்று பார்க்க வேண்டும். இதனை திருப்பி நாங்கள் 6, 7, 8, 10 தடவை ஐயுஐயை செய்து காலத்தை வீணடித்தோம் என்று சொன்னால் பெண்ணின் வயதுகள் பல வருடங்களாக பின்தள்ளி போகின்றது. அதே நேரம் அவருக்கு இருக்கின்ற சூழ்முட்டைகள் வளரக்கூடிய திறனையும் நாங்கள் இழந்து கொண்டு போகின்றோம். எனவே இது ஒரு சரியான தருணத்தில் நாங்கள் சரியான முடிவொன்றை எடுக்க வேண்டும். அதிலே அடுத்த கட்ட சிகிச்சையாக நாங்கள் ஐவிஎஃப் சிகிச்சை முறையை நாங்கள் சிபாரிசு செய்யலாம். ஐவிஎஃப் சிகிச்சை முறை என்கின்றது பொதுவாக வெற்றி வீதம் இப்பொழுது இருக்கின்ற தொழில்நுட்பங்களும் மிகச்சிறந்த ஒரு ஆய்வுக்கூடத்திலே சரியான ஒரு வசதி வாய்ப்புகளுடனும் அதற்கு முழு நேர அர்ப்பணிப்புடனும் ஒரு குழாம் ஐவிஎஃப்ஐ நிறைப்படுத்துகின்ற குழாம் முழு நேரத்துடனும் அதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு சரியான நேரங்களில் சரியான சிகிச்சைகளை, சூழ்முட்டை வெளியேற்றங்கள், சூழ்முட்டைகளை எடுத்தல், சரியான நேரத்திலே கருக்களை வைத்தல், ஹோமோன் பரிசோதனைகளை செய்வன என்பன காலதாமதங்கள் இல்லாமல் மிகவும் சரியான நேரத்திலும் மிகவும் ஆறுதலாகவும், அதாவது மிகவும் அவசரம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நிரலில் ஆறுதலாகவும் செய்கின்ற பொழுது இன்றைய தொழில்நுட்பத்தை வைத்து 100க்கு 80-85% கூட வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.